இருபால் ஆசிரியர் பெருமக்களே, அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் இங்கே கூடியிருப்பதற்கான மிக முக்கியமான காரணம், சாலை விதிகளை பற்றியும் அவற்றை பாதுகாப்பதாலும் அதை மதிப்பதாலும் என்ன நன்மை விளையப் போகிறது என்பதை பற்றியும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதன் ஒரு விழிப்புணர்வு எடுத்து மூலமாக இன்று நாம் பேரணியாக செல்ல இருக்கிறோம். விதிகள் என சொல்லும் பொழுது அது அனைவரும் எளிதாக வாழ்வதற்கு பயன்படுவது. ஆமாவா இல்லையா? விதிகள் என்பது எல்லாரும் எளிதாக வாழ்வதற்கு பயன்படுவதா இல்லை நம்ம கஷ்டப்படுத்துறதா? ரூல்ஸ்ன்றது நம்ம வாழ்க்கையை எளிதாக்குகிறதா கஷ்டப்படுத்துதா? ஏன் எப்படி சொல்றீங்க எளிதாக்குதுன்னு? இப்போ எடுத்துக்காட்டா சாலை விதிகளை எடுத்துக்கொள்வோமே. சாலை விதிகளில் சிகப்பு போட்டா நிற்கணும், பச்சை போட்டா போகணும் இல்லை? இது ஒரு சாலை விதி. இது நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்குகிறதா அல்லது கஷ்டப்படுத்த வைக்கிறதா? அப்புறம் ஏன் நம்ம போய் சிக்னல்ல நிற்கும் போது போம் கீன்னு யாருன்னு அடிக்கிறோம்? அந்த விதிகள் நமக்கு தான். இப்போ அந்த விளக்குகளே இல்லைன்னு வச்சுக்குவோம், எவ்வளோ கஷ்டமா இருக்கும். யார் வேணா எந்த பக்கம் வேணா போகலாம், யார் வேணா எப்படி வேணா ஓட்டலான் இருந்தா ரோட்ல வண்டி ஓட்ட முடியுமா? இப்பவே ஓட்ட முடியல. நம்ம பசங்க ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது சைக்கிளில் ஒருத்தன் வீலிங் பண்ணிட்டு போறான், முன் டயர் தூக்கிட்டு பின் டயர்ல போறான். சைக்கிளுக்கு எத்தனை டயர் இருக்கு? அப்போ அதை 2 டயர்ல தானே ஓட்டணும். அதான் அடுத்த முறை அவனை பார்த்தா என்ன செய்ய சொல்லணும், இனிமேல் ஒரு காலில் தான் நீ நடக்கணும்னு சொல்லிடுவேன். காலை விட்டு கட்டி விட்டுருவோம், சைக்கிளில் மட்டும் ஒரு டயர்ல தானே ஓட்டுற அப்படின்னு. அப்போ சாலை விதிகள் என்பது நாம் எளிமையாக வாழ்வதற்கு, எளிமையாக பயணிப்பதற்கு தான் இந்த சாலை விதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம் சாலை விதிகளை கடைபிடித்தோம் அப்படின்னா அது நமக்கு தான் நல்லது, வேற யாருக்கும் நல்லது கிடையாது. அது நமக்கு தான் நல்லது. ரெட் போட்டால் நிற்கணும், க்ரீன் போட்டால் போகணும், ஹெல்மெட் போட்டிருக்கணும், காரில் போகும்போது சீட் பெல்ட் போகணும், கீப் லெஃப்ட், எப்பவும் லெஃப்டில் தான் இருக்கணும், எங்கே ஓவர்டேக் பண்ணணுமோ அங்கே தான் பண்ணணும், நான் பார்க்கிங் ஜோனில் பார்க் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ ரூல்ஸ் இருக்குது இல்லையா? ஆனால் நம்ம அதெல்லாம் என்ன செய்யறதில்ல, மதிக்கிறதே கிடையாது. டிராஃபிக் போலீஸ் இல்லைன்னா சிக்னலை தாண்டி ஜாலியாக போகிறது. போலீஸ் இருந்தால் மட்டும்தான் போகாமல் இருக்குது. அதனால எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. இப்போ இந்த புள்ளிங்கோன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க இல்லையா, ஸ்கூட்டி ஓட்டுறன்ற பேரில் பைத்தியக்காரனுங்க கையாமுயான்னு உள்ள பூந்து அவனால மற்றவன்லாம் உழுந்து கிடப்பான். இவன் நல்லா ஜாலியாக போயிட்டு இருப்பான், மற்றவன்லாம் உழுந்து கிடப்பான். அப்போ இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. சாலை விதிகளை பாதுகாப்பதன் மூலமாக, சாலை விதிகளை மதிப்பதன் மூலமாக நம்முடைய வாழ்வு எளிதாகிறது. நம்ம எளிமையாக பாதுகாப்பாக பயணிப்பதற்கு இந்த சாலை விதிகள் நமக்கு துணை நிற்கிறது. எனவே இந்த சாலை விதிகளை அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என முன்னிறுத்தி அதனை இன்று மற்றவர்